சோதனைகள் வரும்போது உங்கள் ஈமான் உறுதியாக இருக்கிறதா அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்மளுடைய அல் குர்ஆன் தப்சீர் பயணத்தில் 29வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அன்கஃபுர், சிலந்தி என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வசனங்களாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் இதுவரைக்கும் நம்முடைய அல் குர்ஆன் தப்சீர் பயணத்தில் 9 பாடங்களை நிறைவு செய்திருக்கிறோம். அதாவது 9 பாடங்களாக 9 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய பயணத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கி 10வது பாடமாக 10வது வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய, இந்த பாடத்தில் நமக்கு தரக்கூடிய கருப்பொருள் என்ன அப்படின்னா, சோதனை வந்தபோது ஈமான் உறுதியாக இருக்கிறதா அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப ஈமான் மாறுகிறதா? இந்த வசனம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 10வது வசனம் நம்முடைய இதயத்தை ஆராய செய்கிறது. இது மற்றவர்களை பற்றி ஆராய சொல்லவில்லை, முதலில் நம்மை பற்றியே சிந்திக்க சொல்கிறது. அல்லாஹ் இந்த 10வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ فَإِذَا أُوذِيَ فِي اللَّهِ جَعَلَ فِتْنَةَ النَّاسِ كَعَذَابِ اللَّهِ وَلَئِن جَاءَ نَصْرٌ مِّن رَّبِّكَ لَيَقُولُنَّ إِنَّا كُنَّا مَعَكُمْ أَوَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِمَا فِي صُدُورِ الْعَالَمِينَ. அல்லாஹ் சொல்கிறான், மக்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வை நம்பியுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் காரணமாக அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் மனிதர்களின் துன்புறுத்தலை அல்லாஹ்வின் வேதனையைப் போல கருதுகிறார்கள். ஆனால் உமது இறைவனிடமிருந்து வெற்றி வந்தால் நாங்களும் உங்களுடன் தான் இருந்தோம் என்று கூறுவார்கள். உலகத்தாரின் உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அல்லவா என்று இந்த 10வது வசனம் சொல்கிறது. 9வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், உண்மையான ஈமான் கொண்டவர்களுக்கு நல்லோரின் கூட்டம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னான். உண்மையாக ஈமானில் உண்மையாக உறுதியாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நல்லோருடன் சேர்ப்பதாக 9வது அத்தியாயத்தில் என்ன செய்தால் மிக ஆழமான அழுத்தமான உறுதியை, ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் நமக்கு அளித்திருந்தான். 10வது வசனத்தில் வாயால் ஈமான் கூறியும் சோதனையில் நிலைக்காதவர்களுடைய நிலையை பற்றி இந்த 10வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு விளக்கி கூறுகிறான். இந்த 10வது வசனம் வாயால் ஈமான் கூறியும் சோதனையில் நிலைக்காதவர்களின் நிலை பற்றி விளக்குகிறது. இந்த குர்ஆன், இந்த வசனம் 2 வகை மனிதர்களை நமக்கு முன்னால் என்ன செய்கிறது, நிறுத்துகிறது. அதில் முதலாவதாக சோதனையில் உறுதியாக இருப்பவர்கள், இரண்டாவது சோதனையில் பின்வாங்கக்கூடியவர்கள் ஆகிய இந்த 2 மனிதர்களை இந்த குர்ஆன் நம் முன்னால் என்ன செய்கிறது, நிறுத்துகிறது. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான வாசகங்களுடைய பொருட்களுடைய சொற்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், ஊதிய ஃபில்லாஹி என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் காரணமாக துன்புறுத்தப்பட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மார்க்கத்திற்காக அவமதிக்கப்படுதல், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மற்றவர்களால் கேலி செய்யப்படுதல், மற்றவர்களால் அவருடைய உரிமை பறிக்கப்படுதல், மற்றவர்களால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்புறுத்தப்படுதல், இவை அனைத்தையுமே என்ன செய்கிறது, இது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் அல்லாஹ் அதே வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபித்னத் அன்னாசி என்று சொல்கிறான், மனிதர்களின் சோதனை என்று சொல்கிறான். இங்கு ஃபித்னா என்பது கேலி செய்கிறது, மிரட்டல் விடுப்பது, அழுத்தம் கொடுப்பது, துன்பப்படுவது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஃபித்னத் அன்னாசி என்கின்ற வாசகம் இருக்கின்றது. அதாவது மனிதர்களின் சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், க அதா ஃபில்லாஹி என்று சொல்கிறான். க அதா ஃபில்லாஹி, அல்லாஹ்வின் சோதனையை போல
இதுவே இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான மைய பகுதியாக இருக்கின்றது. மனிதர்களின் தற்காலிக துன்பத்திற்கு பயந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் போவது மிகப்பெரிய தவறு என்கின்ற ஒரு மைய கருத்தை இந்த வசனம் என்ன செய்து நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. இந்த வசனம் இறங்கிய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, மக்காவில் அன்றைய காலத்தில் மக்காவில் என்ன செஞ்சாங்க, சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்களுடைய குடும்பத்தினரை நினைத்தார்கள், அவர்களை எதிர்த்தார்கள். அவருடைய சமூகத்தினர் அவர்களை கேலி செய்தார்கள். அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வியாபாரம் இதனால் என்ன செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்டது. சிலர் இதன் காரணமாக அந்த ஊர் மக்களாலேயே சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அவர்களில் சிலர் இந்த சித்திரவதைகளுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம் இஸ்லாத்தை ஏற்றதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பதை விட இஸ்லாத்தை விட்டுவிட்டால் நல்லது என்று நினைத்தார்கள், அவர்கள் நினைத்தார்கள். இந்த மனநிலையைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் கண்டிக்கின்றான். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஆழமான தப்சீர் விளக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று, மனிதனுக்கு பெரிய பயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான மனிதர்கள் மக்கள் என்ன செய்வார்கள், என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் தான் இன்றைய மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்களோ தெரியலையே, நம்மளை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று தெரியலையே என்கின்ற பயத்தில் தான் செய்கிறார்கள், மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முஃமின் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்னை பற்றி என்ன நினைக்கின்றான், நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நம்மை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதைத்தான் ஒரு முஃமின் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டுமே தவிர நம்மளை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள், மக்கள் என்ன சொல்வார்கள், என்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று என்ன செய்யக்கூடாது. நாம் மக்களை பற்றி நினைத்து என்ன செய்யக்கூடாது, பயந்து வாழக்கூடாது. அல்லாஹ் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதைத்தான் ஒரு முஃமின் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, மனிதர்களின் துன்பம் என்பது தற்காலிகமானதான். மனிதர்கள் தரக்கூடிய துன்பம் சில நாட்கள் இருக்கலாம், சில மாதங்கள் இருக்கலாம், அல்லது சில ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஆனால் மறுமைதான் நிரந்தரமாக இருக்கின்றது. இந்த வசனம் நமக்கு நிரந்தரத்திற்காக தற்காலிகத்தை தியாகம் செய்வதற்கு என்ன செய்வது, கற்றுக் கொடுக்கிறது. நாம் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த தற்காலிகமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு கூட தரக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் என்ன செய்து தியாகம் பண்ணுவதற்கு நமக்கு இந்த வசனம் கற்றுக் கொடுக்கின்றது. மூன்றாவதாக, வெற்றி வந்தது முகம் மாறக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வெற்றி வந்தால் நாங்களும் உங்களுடன் தான் இருந்தோம் என்பார்கள். இது வாய்ப்பை பார்த்து அப்பப்போ வெற்றி வந்தால் ஒரு பேச்சு, தோல்வி அடைஞ்சிட்டா ஒரு பேச்சு பேசுவாங்க இல்லையா, அந்த மனிதர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வாய்ப்பை பார்த்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய மனநிலையை சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பான் அப்படின்னா, சோதனையிலையும் அவன் உறுதியாக இருப்பான், வெற்றி வரும்பொழுது பணிவாக இருப்பான். நான்காவதாக, அல்லாஹ் நம்முடைய இதயத்தை பார்க்கிறான், அல்லாஹ் இதயத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்றான், உள்ளங்களில் இருப்பதை நான் நன்கு அறிவேன் என்று நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் தான் நினைவார்கள், மனிதர்களுடைய வெளிப்புறத்தை பார்ப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பார்க்கிறான், நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறான், நம்முடைய உண்மையான ஈமானை பார்க்கிறான். அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடியவரை அறியக்கூடியவனாக, நம்முடைய இதயத்திற்குள் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். மேலும் இந்த 10வது வசனத்துடன் தொடர்புடைய வசனங்களையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நாம் ஏற்கனவே பார்த்த இந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனமும் அதையே தான் நமக்கு என்ன செய்வது, வலியுறுத்துகிறது. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்னால், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறுவதால் மட்டும் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா என்று அல்லாஹ் இதே அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் நினைச்சுதான் நமக்கு எச்சரிக்கை விடுத்தான். இந்த 10வது வசனமானது நாம் ஏற்கனவே பார்த்த 2வது வசனத்தினுடைய நடைமுறைக்கு விளக்கமாகவே இந்த 10வது வசனம் அமைந்திருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மக்களின் அதிருப்தியை பொருட்படுத்தாதவரிடம் அல்லாஹ் என்ன செய்வான், திருப்தி அடைவான். மேலும் மக்களையும் அவரிடம் திருப்தி அடைய செய்வான். ஆனால் மக்களின் திருப்திக்காக அல்லாஹின் அதிருப்தியை நாடுபவனிடம் அல்லாஹ் என்ன செய்வான், அதிருப்தி அடைவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸும் இந்த வசனத்தினுடைய மைய கருத்தை மிக அழகாக என்ன செய்வது நமக்கு விளக்குகிறது.
இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்ன என்றால், ஒன்று, மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தை என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஹ்மின், ஒரு முஸ்லிம் விட்டுவிட வேண்டும். நீங்கள் மக்கள் என்ன சொல்வார்கள் என்கின்ற பயத்தை விட்டுவிடுங்கள். ஒரு முஹ்மினுடைய முதல் கவலை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை பற்றி என்ன சொல்வான் என்பதுதான் ஒரு முஹ்மினுடைய கவலையாக இருக்க வேண்டுமே தவிர, மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள், மக்கள் நம்மளை பற்றி என்ன சொல்வார்கள் என்கின்ற கவலை ஒரு முஹ்மினுக்கு வரவே கூடாது. இரண்டாவதாக, மார்க்கத்திற்காக வரக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது வீணாகாது. நீங்கள் தொழுகையை பாதுகாப்பதால், ஹிஜாபை பேணுவதால், ஹலாலை தேர்ந்தெடுப்பதால் சில இலக்குகளை சந்தித்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கின்றான். மூன்றாவதாக, உள்ளத்தை அடிக்கடி செய்யுங்கள், சோதித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்களே அடிக்கடி சோதியுங்கள். எப்படி சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேனா அல்லது மக்களின் பாராட்டுக்காக வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இருக்கிறதா? இல்லை இந்த உலகத்தில் மக்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று என்ன செய்யணும்? நாம நம்முடைய உள்ளத்தை அடிக்கடி சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சிந்திக்கக்கூடிய சில கேள்விகளும் இருக்கிறது. முதலாவதாக, யாராவது நம்மளை கேலி செய்தால் என் மார்க்கப்பற்று குறைகிறதா? மார்க்கத்தில் சேர்ந்து விட்டோம், அதற்காக நம்மளை கேலி செய்வாங்க. அப்படி அவர்கள் கேலி செய்யும்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கப்பற்று என்ன செய்வது? நமக்கு குறைகிறதா? இல்லை மக்களின் பாராட்டை விட அல்லாஹ்வின் திருப்தியை நான் அதிகம் நாடுகிறேனா? மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று நான் நாடுகிறேனா? அல்லது அல்லாஹ் என்னை திருப்திப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் அடைய வேண்டும் என்கிறதை என்னுடைய உள்ளம் நாடுகிறதா? என் ஈமான் சோதனையில் உறுதியாக இருக்கின்றதா? என்கின்ற 3 கேள்விகள் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எழுகிறது. மேலும் இந்த வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, உண்மையான ஈமான் என்பது சோதனை வந்த போதும் நிலைத்திருக்கக்கூடியதுதான். உண்மையான ஈமான் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த ஈமானில் நிலைத்து இருப்பதை, மனிதர்களுடைய தற்காலிக அழுத்தத்திற்காக அல்லாஹ்வின் நிரந்தர திருப்தியை இழக்கக்கூடாது என்கின்ற ஒரு அழகான மைய கருத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த வசனம் நமக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய, நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, சோதனைகள் ஈமானின் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. ஒரு மனிதன் உண்மையான ஈமான் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் போது தான் என்ன செய்கிறது? அவனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. சோதனைகள் என்பது ஈமானின் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களுடைய பயம் அல்லாஹ்வின் பயத்தை விட ஒரு காலத்தில் என்ன செய்யக்கூடாது? பெரியதாக இருக்கவே கூடாது. வெற்றியின் போது மட்டும் இணைவது உண்மையான ஈமான் அல்ல. அல்லாஹ் நமது இதயங்களின் உண்மையை அறிந்தவன் என்பதையும் இந்த வசனம் நமக்கு ஒரு பாடமாக கற்பித்து தருகிறது. எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒரு பொழுதும் வீணாகாது. அது அல்லாஹ்வாக செய்கின்ற பட்சத்தில் அந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நம்முடைய அமல்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் திருப்தி நாடியே இருக்க வேண்டுமே தவிர, மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு காலம் நம்முடைய அமல்கள் இருந்துவிடக்கூடாது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய துவா என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய இதயத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. மக்களின் பாராட்டை விட உன் திருப்தியை நாடக்கூடிய மனதை எங்களுக்கு அருள்வாயாக. எங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி இறுதி வரை அதில் நிலைத்திருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். இன்ஷா அல்லாஹ், நம்முடைய அல் குர்ஆன் தஃப்சீர் பயணத்தில் 10 பாடங்கள் இன்றோடு நிறைவடைந்துவிட்டது. நாளை 11வது பாடமாக 11வது வசனத்தை பார்க்கலாம். அதுவரை நம்முடைய தஃப்சீர் பயணத்தில் தொடர்ந்து பயணியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நம்முடைய இந்த பயணத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையான காரியத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை அல்லாஹ் மேன்மேலும் விரிவாக்கி தந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.